ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆடி மாதம் ஜூலை 17 ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் பாதியும் பின்பாதியும், ஆவணி மாதத்தில் முன்பாதையும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் புதன் இருக்கார், கடக ராசியில் சூரியன் குரு சேர்க்கை, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கும்பராசியில் சந்திரன் ராகு இருக்கார். சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1 விடியற்காலை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். சுக்கிரன் பலம் இழக்கிறார். அதே சமயம் செவ்வாய் ஆகஸ்ட் 2 அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாய், சனியின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலிருந்து சொந்த வீடான மிதுன ராசியில் இருக்கிற புதன் ஆகஸ்ட் 5 அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 17 வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன் குரு சூரியன் சேர்க்கை, குரு சூரியன் புதன் 5 இதில் சூரியன் 17 அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் புதன் 27 ஆகஸ்ட் 27 அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தில் இந்த பயிற்சிகளை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்: ஆகஸ்ட் 7 ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 12 ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 14 ஆடி பூரம். அம்பாளுக்கு, அதாவது குறிப்பாக ஆண்டாள் தாயாருக்கு உகந்த நாள் அது ஆடிப்பூரம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17 ராத்திரி 18 விடியற்கால ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் ஆகஸ்ட் மாதம் 27 அன்னைக்கு பௌர்ணமி. அதாவது இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள். அதனால தான் இதெல்லாம் நம்ம இன்ட்ரோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்தால் மேன்மைகள் ஏற்படும், மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு 7 ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12 ஆடி பௌர்ணமி ஆவணி பௌர்ணமி 27 ஆகஸ்ட் 27. இந்த நாட்களில் அந்த அமாவாசையும் பௌர்ணமியிலையும் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை செய்வது, மந்திர ஜபம் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கேற்றாற் போல மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது, அதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என நிறைய மாற்றங்கள் வருது. இப்போது ரொம்ப மாற்றம் நிறைய, எல்லா ராசிக்குமே நல்லது தான் நடக்க போகிறது. நல்ல மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். ரிஷபராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருக்கிற செவ்வாய் பதட்டத்தையும் கோபத்தையும் அலைச்சலையும் கொடுத்தாரு, சொத்து சேர்க்கையை கொடுத்தாரு. செவ்வாய் 4ஆம் பார்வையை 4ஆம் இடத்தை பார்த்து, இப்போ செவ்வாய் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். குடும்பத்தில் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்குது. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். வார்த்தைகளில் கோபம் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நேரத்தில் இருக்கீங்க. சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கார். பயத்தை கொடுத்துருப்பார். எதிர்காலத்தை பற்றிய பயம். நம்ம என்ன பண்ண போகிறோம், என் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், அவளுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், என் பையனை மேல் படிப்புக்கு ஃபாரின் அனுப்பணும், அவனுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், இந்த பயம் இருந்தது. ஆனால் இந்த பயம் போகும். நீங்கள் சொத்து வாங்கியிருக்கீங்க, சொத்து வாங்குறதுக்கு இஎம்ஐ கட்டணுமே, எப்படி கட்டுறது, நான் எப்படி அந்த இனிஷியல் பேமெண்ட் எப்படி கட்டுறது, இதெல்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. எல்லாமே பயத்தை கொடுத்துருக்கும். அதுக்கு காரணம் சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால தான்.
ஆனால் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு நல்ல மனிதர் உங்களுக்கு துணையாக இருந்திருப்பார். இப்போ 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இப்போ இந்த மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் வந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானம், உங்களுக்கு சொத்து சேர்க்கை சம்பந்தமான விஷயம். அதனால் உங்களுக்கு அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அலைச்சல் கொடுத்தா தான் தொழில் அபிவிருத்தி ஏற்படும். தொழில் அபிவிருத்தி ஏற்பட்டால் தான் உங்களுக்கு லாபம் வரும். லாபம் வந்தால் தான் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள், கடன் அடைக்கணும், பிரச்சனையை சால்வ் பண்ணணும், உங்களுடைய தந்தை வழி உறவுகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும், தந்தைக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணணும், கூட பிறந்தவங்களை சப்போர்ட் பண்ணணும், கூட பிறந்தவங்களுக்கு உதவி செய்யணும், இதெல்லாம் நடக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சுய தொழில் செய்பவர்கள், சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உதவிகள், பேங்க் லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு கடன் பிரச்சனை ஜாஸ்தியாகும், கடன் ஜாஸ்தியாகும், ஆனால் அது பிரச்சனையாக இருக்காது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா வருமானத்துக்கு குறைவு இருக்காது. வருமானத்தை இந்த சனி பயிற்சி லாப சனி ஒரு பெரிய லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ பெரிய லாபம், பெரிய செல்வாக்கு, பெரிய மரியாதை, பெரிய பெரிய மனிதர்கள்லாம் உங்களை தேடி வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற நேரம். சார் நான் உத்தியோகத்தில் இருக்கேன், ஒரு சாதாரண கம்பெனியில் வேலை பண்ணுறேன் சார், ஒரு சின்ன கம்பெனியில் ஒரு 10 பேர் உள்ள கம்பெனியில் வேலை பண்ணுறேன், இல்லை ஒரு 100 பேர் உள்ள எங்கே வேணால் வேலை பண்ணுங்கள். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மதிப்பை கொடுக்கும், உங்களுடைய இம்பார்ட்டன்ஸை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் கொஞ்சம் படிப்பில் டிஸ்டர்ப் ஆனீங்கன்னா அதுக்காக குடும்பத்தினர் உங்களை கொஞ்சம் கோபமாக பேசுவாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. படிப்பு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு, அடுத்தது 4ஆம் இடம் மாத கடைசியில் போகிறாரு. தன்னுடைய உச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் இருக்கிறனால புதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அதே சமயம் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு தரக்கூடிய மாதமாக இருக்கும். ஆனால் எப்போ வந்து வருமானம் குறைவாக இருக்குன்னா இந்த ஆகஸ்ட் 5லேருந்து ஆகஸ்ட் 23 அந்த நாட்கள், அந்த 20 நாட்கள், ஒரு 18 நாட்கள், அந்த நாட்களில் வந்து உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்கும். கடன் ஜாஸ்தி வாங்குவீங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. இன்றைக்கி கடனில் தான் உலகமே ஓடின்னு இருக்குது. அதனால் கடன் வாங்கினாலும் அதை ரீபே பண்ணக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். எப்போவோ வாங்கின பழைய கடனை தேடி போய் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க, அந்த நபரை தேடி போய் கண்டுபிடிச்சி அவருக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்கணும். நான் 3000 வாங்கினேன், இந்தாங்க 10,000 ரூபா அப்படின்னு செட்டில் பண்ணக்கூடிய ஆற்றல் ரிஷபராசிக்கு உண்டு. எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய நேரம். இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும். மொத்தத்தில் இந்த மாதங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை, உச்ச சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். உங்களுக்கான பரிகாரம், அதாவது பிரார்த்தனை, எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லது அப்படின்னா, நாகங்கள் இருக்கக்கூடிய இடம், நாகப்பாம்பு இருக்கும்ல, அந்த பாம்புகள் இருக்கக்கூடிய புத்து இருந்ததுன்னா அங்கே போயிட்டு ஒரு பிரார்த்தனை செலுத்திட்டு ஒரு விளக்கில் நெய் விளக்கேற்றி வச்சுட்டு வாங்க. உங்களுடைய புகழ் உலகெங்கும் திக்கெட்டும் பரவுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தும். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டுங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இதை தவிர நம்ம வந்து முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தெரியல. என்ன அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் அணியிறது நல்லது. ராசிக்கு கல் போடலாமா அப்படின்னு போட்டால் போடக்கூடாது. ராசிக்கு கல் போடக்கூடாது, லக்னத்துக்கு தான் போடணும். லக்னத்துக்கு யோகாதிபதி கற்களை அணிவது நல்லது. அப்படி உங்களுக்கு யோகாதிபதி என்ன, உங்கள் லக்னம் என்ன தெரியல அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியேனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்திற்கான லக்னம் என்ன, லக்னத்திற்கான யோகாதிபதி கற்கள் என்ன, அந்த கற்களை எங்கு அணிவது, எங்கு வாங்குவது போன்ற விஷயங்களை எமது தொலைபேசி மூலமாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.